ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரை அடை. கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில். உடனே இவரும் அவங்க பாட்டி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். கருவேப்பிலை, புதினா எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 1 கப் அளவுக்கு நம்ம தானியங்கள் எடுத்துக்கலாம். அது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, பாதாம், வேர்க்கடலை எல்லாமே நம்ம கலந்து எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட சோம்பு, இஞ்சி, வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே 1 by 1 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கீரை துவண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மார்னிங்கில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேக்கான எனர்ஜி ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரையும் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி சேர்த்துறதுனால உங்களுக்கு நல்லா மெலிசாவும் ஊற்ற வரும். நான் கொஞ்சம் இன்றைக்கி மொத்தமாக தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணலாம். நல்லா ப்ரௌனாக அழகாக வெந்து வரும். திருப்பி போட்டோன்னே பாருங்கள் கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்து தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.